Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கும் நம்ம பி என்கரேஜ்ல என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, லெட்ஸ் சீக் தி லார்ட். ஓகேவா? ஸோ ஆண்டவரை நம்ம எப்படி நாடுறது, ஆண்டவரை நம்ம நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதற்கு ஏற்ற வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்கலாமா? Psalms chapter 34 verse 10. The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. தமிழ்ல வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கமாண்ட்மெண்ட்டும் இருக்கு, ப்ராமிஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து 1+1 ஆஃபர் மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாதான் நம்ம எப்பொழுது ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்ம தேடுறோமோ, முழு விசுவாசத்தோட என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு, நான் அவரை நம்புறேன், என்னை சுத்தி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கு, ஐயோ இது சாத்தியமே இல்லைங்க, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்கீங்களா, துவண்டு போயிருக்கீங்களா? ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்து ஆண்டவர், அதாவது கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க வந்து அவரையே நோக்கி நீங்க பார்க்கும்போது, அவரை நீங்க தேடும் போது என்ன போட்டிருக்காங்க? But those who seek the Lord shall not lack any. Only when you seek the Lord. இங்க வந்து only when you seek the people, when you seek your mother, when you seek your father, when you seek your best friends, when you seek your siblings, when you seek your pet animals, when you seek any counselor, அப்போதான் வந்து you lack good thing அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா? இல்ல, only when you seek the Lord you shall not lack any good thing. அந்த anyல வந்து நீங்க வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். யுவர் ஃபினான்ஷியல் பிளெஸிங், யுவர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், எல்லாம் மென்டல் ஹெல்த் ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சூழ்நிலைகள், வாட் எவர் இட் மே பி, ஆல் த பிளெஸிங்ஸ், ஓகேவா? அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்பொழுது இதெல்லாம் நிறைவேறுமா? நீங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடும் பொழுதுதான். ஒன்லி when you seek the Lord you shall not lack any good thing. ஆனா அதோட ஆப்போசிட் என்ன? நம்ம ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது இப்ப இந்த ஆஃபீஸ் கோவர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க இருப்பாங்க, எல்லாம் வந்து குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் வந்து நம்மளால சில டைம் ஆண்டவரை தேட முடியாது. இட் வேரிஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி. ஆனா நம்ம ஹார்ட்டுக்குள்ள, நம்ம ஆண்டவர்கிட்ட, நம்ம மனசுக்குள்ள நம்ம ஜபிச்சு கொண்டே இருக்கிறதோ, இல்லைன்னா வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே கனெக்டடாவே இருக்கிறது, நோபடி கேன் ஸ்டாப் இல்லையா? என்னதான் வந்து நம்மளுக்கு வேலை போயிட்டே இருந்தாலும் பேக் ஆஃப் அவர் ஹார்ட், பேக் ஆஃப் மை மைண்ட் ஓடிட்டே இருக்கலாம் தானே. இசப்பா, அவரை நம்ம பிரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவரை நம்ம உயர்த்தி துதிச்சு கொண்டே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை நீங்க வந்து யூ கேன் அதை டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னைக்கு காலையில் நீங்க ஒரு சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா யூ பாண்டர் ஓவர் தட், யூ மெடிடேட் ஆன் தட். ஓகேவா? அந்த வேர்ஸை வச்சு மெடிடேட் பண்ணுங்க. அதுல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி தர வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை யோசிங்க. ஸோ இந்த மாதிரி விதத்துல யூ கேன் கீப் சீக்கிங் தி லார்ட் ஆல் த டைம். அதே போல ஒரு குட்டி காரியமா இருக்கட்டுமே, ஆல்ரெடி சொன்னது போலதான் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் இல்லையா? எப்பவுமே சொல்றதுதான், என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டுமே, அது நீங்களே செஞ்சிடலாம், ஈஸியா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஆண்டவர் நாடுங்க. இசப்பா, இப்போ நான் இது சமைக்க போறேன், எனக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க. நான் இப்போ இந்த ஒர்க் பண்ண போறேன், எனக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க. நான் இப்போ இது படிக்க போறேன், யூ ஹெல்ப் மீ லார்ட். நான் இப்போ இந்த பர்சன் கிட்ட நான் போய் பேச போறேன், ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, எப்படி பண்ணணும், ஐ எம் சீக்கிங் யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அவரை கூட கூட்டிக் கொண்டே, எப்படி வந்து இந்த எல்கேஜி பிள்ளைங்களெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ல வந்து அப்படியே கை பிடிச்சி கூடேவா அப்படின்வாங்க. இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வந்து எங்கேயா போறாங்கன்னா அப்படியே அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை விட்டு போகவே மாட்டாங்க, அவங்க எங்க போறாங்களோ அப்படியே கூடயே போவாங்க. இல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு. ஸோ அதே போலதான் ஏசப்பா, விடவே விடாதீங்க, அப்படியே கூட்டிக் கொண்டே போங்க. ஏசப்பா, இப்ப நான் இங்க போறேன், என் கூட வாங்க, நான் இப்ப இது பண்ண போறேன், நீங்க என் கூட வாங்க, என் கூட இருங்க, என் கூட நீங்க அவரே தேட he'll see that he is watching இல்லையா? அவர் பாப்பார், ஓகே, என்னோட மகன் வந்து he is 24/7 he is seeking me only அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்க்கும் பொழுது, அவரே, நீங்க எதுவுமே ப்ரேயரை நீங்க எதுவுமே, அதாவது என்ன சொல்ல, உங்களோட நீட்ஸுக்காக நீங்க எதுவுமே அவர்கிட்ட நீங்க சொல்லவே வேண்டாம், அவரே பார்த்துப்பாரு. ஓகே, என் பிள்ளைக்கு இந்த நேரத்துல இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைவேற்றுவார். ஆனா இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எப்ப நிறைவேறும்? நீங்க ஆண்டவரை தேடும் பொழுதுதான், நீங்க ஆண்டவரை நாடும் பொழுது மாத்திரம்தான் இந்த காரியம், இந்த ஒரு வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை வாசிப்போமா?
The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. அது எவ்வளவு அழகா, ஒரு குட்டி சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியா இருக்குமா. சில டைம் அவங்களுக்குலாம் ஃபுட்டே இருக்காதுல்ல, ஹண்ட் பண்ற முடியாது, சில டைம் சாப்பிடாம ஸ்டார்வேஷன்ல இருப்பாங்க. ஆனா அவங்க இருந்தாலும் இருக்கலனாலும் நீங்க கத்துற உண்மை உத்தமத்தோட தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்மையுமே குறைவுபடாதுன்னு ஆண்டவர் அழகா நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்காரு. ஸோ இன்றையில இருந்தும் நம்ம இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்க போறோம், ஒரு ப்ராக்டிஸா எவ்ரிடே ஒரு லைஃப் ஸ்டைலாவே நம்ம இதை மாத்த போறோம். வாட் எவர் இட் மே பி, ஐ எம் டு சீக் தி லார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, அப்பா இப்பொழுது உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் சுவாமி. அப்பா, இந்த வசனத்துல போட்டிருக்கேசப்பா லார்ட், even when the young lions, அப்பா, when they starve for the food, when we lack you, when we seek you Lord Jesus, you just take complete control over ஆண்டவரே. அப்பா, help us to not lack in seeking you Jesus. அப்பா, உம்மை தேடல ஏசப்பா, நாங்க லேக் ஆயிரவே கூடாது ஏசப்பா. இதனால இந்த சூழ்நிலைனால என்னால உங்களை தேட முடியல, இதுக்காக என்னால உங்களை தேட முடியல, நாங்க எந்த சாக்குமே சொல்லவே கூடாது ஏசப்பா. நோ மேட்டர் வாட் ஏசப்பா, உண்மையே நாங்க நாட, உண்மை நாங்க தேட ஏசப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுவீராக ராஜா. இதை பாக்குறத கேட்கிற ஏசப்பா ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா, let them start seeking you from this second, from this day forth Lord, so that they shall not lack any good thing ஆண்டவரே, any good thing Lord, because it is you who is going to bless them, because it is you who is going to help them, because it is you who is going to be with them forever Lord, because they are seeking you Jesus, not any men, not any situation Lord. அப்பா, அவர்கள் கைவிட்டுட்டு போலாம், சூழ்நிலைகள் கைவிடுவதை போல இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா உம்மை நாங்கள் தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் தேடும் பொழுது, ஆவியான தேவனே, நீர் எங்களை கைவிடாது இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி 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 அப்பா, உம்முடைய பிரசனம் இறங்குவதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா, நாங்கள் விசுவாசத்தோட அறிக்கை இடுறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்தே சப்பா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நானோ செகண்டும் ஏசப்பா, we will seek you Lord. Holy Spirit, you help us Lord, you help us Jesus to seek the Lord for everything ஆண்டவரே. ஒரு காரியத்தையும் உண்மையை நாங்க நாடி அப்பா கற்றுக்கொள்ள செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீரை உதவி செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you.